ஒரு ப்ரைஸ் மொமெண்டத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே போயிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகுது. அது என்ன ஆகுதுன்னா, மேலே ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் வருது. மேலே ஓப்பன் ஆன ப்ரைஸில் ஒரு செல்லிங் ஃபோர்ஸோட கீழே வரைக்கும் வராங்க. பட் ஆஸ் யூஷுவல் பையர் டாமினெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, அதனால் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வர ஆரம்பிக்கிறாங்க. பட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லர் டாமினேட் பண்ணி முடிக்கிறத பார்க்குறோம். அதாவது மேலே ஓப்பன் ஆன ப்ரைஸில் கீழே வரைக்கும் வந்து மேலே வந்து க்ளோஸ் ஆகுது. அதாவது ஓப்பனிங் ப்ரைஸை விட கீழே வந்து க்ளோஸ் ஆகுது. அப்படின்னு போது செல்லர் டாமினெண்ட்டாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஹேங்கிங் மேன் அப்படின்னு பேர். ப்ரைஸ் கீழே வர்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு அப்படின்னு அர்த்தம். இது அப்படியே போயிட்டு ட்ரேட் எடுத்தோம்னா நமக்கு ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கு. இது பர்டிகுலராக ஒரு டவுன் ட்ரெண்ட்ல நடந்திருக்கணும். அது லோயர் லோல இருந்து லோயர் ஹை வரைக்கும் வந்த இடத்துல பர்டிகுலராக லோயர் ஹையில் இது கிரியேட் ஆகணும். அந்த லோயர் ஹை இந்த இடத்துல தான் வரும்ன்றதை நம்ம முன்னமே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் அந்த இடத்துல வந்துச்சுன்னா தென் செல்லராக இருக்கலாம் அப்படிங்கிறதும், அது லோயர் லோவுக்கு போக போகுது அப்படிங்கிறதும் இதுக்கான கன்ஃபர்மேஷனாக இருக்கும். அப்படி தெரிஞ்சு ட்ரேட் பண்ணோம்னா நல்ல ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம எடுக்க முடியும்.